ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு துறை ஒரு படத்துக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னும் போது அது திடீரென்று ஏதோ அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில ஒன்றிய அரசாங்கம் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டதாக அது ரொம்ப கிளியரா தெரியுது. சரி, இது நீங்க இப்ப இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனது, அதுக்கப்புறம் அந்த படத்தை எக்ஸாமின் பண்ணது, யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த படத்து சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றது கூட நீங்க ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதை மேல்முறையீடு செய்ய சென்சார் போர்ட் போயிருக்கிறது அப்படின்னும் போது சென்சார் போர்ட் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முன்முடிவை எடுத்து விட்டு தான் இந்த விஷயம் அணுகப்படுகிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் மேல்முறையீடு போகுது அப்படின்னா யார் வாதாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தை உச்சநீதிமன்றத்துல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள் இந்த படத்துக்காக வாதாடுறாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப துஷார் மேத்தா மாதிரி அவர்லாம் முக்கியமான வழக்குகள், அதாவது ஒன்றிய அரசாங்கம் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்துகின்ற வழக்குகள்ல தான் அவர் நின்று வாதாடுவாரு. அந்த மாதிரி வழக்காக தற்போது ஜனநாயகன் படம் வழக்கு மாறி இருக்கிறது அப்படின்னும் போது அப்ப முழுக்க இதுல அரசியல் காரணங்களுக்காக தான் இது செய்யப்படுகிறது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது.